ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதை ஒன்றை கூறினார். காட்டுல பெரிய மிருகங்களை எப்பவுமே சின்ன மிருகங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு காக்கா அனைவரையும் தொந்தரவு செய்யும், ஆனா கழுகு யாரையும் தொந்தரவு செய்யாது. காக்கா எப்போ எல்லாம் கழுகுக்கு தொல்லை தருகிறதோ அப்ப எல்லாம் கழுகு எதுவுமே செய்யாமல் மேலே பறந்து போய்விடும். ஆனால் காக்காவால சண்டை போட முடியும், ஆனா அதனால உயரமாக பறக்க முடியாது. உலகின் உன்னதமான மொழி மௌனம்தான். நான் காக்கா கழுகுன்னு சொன்ன உடனே எவரத்தான் சொல்றேன்னு சோசியல் மீடியால சொல்லுவாங்க. இங்கு குலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல. நாம வேலையை பார்த்துட்டு நேரா போயிட்டே இருக்கணும் என்றார். இந்த கதை விஜயை பற்றி தான் சொல்வதாக கூறி சமூக வலைத்தளங்களில் பெரிய விமர்சனங்களே எழுந்தது. விஜய் ரசிகர்களை ரஜினி ரசிகர்கள் சீண்டுவதும், ரஜினி ரசிகர்களை விஜய் ரசிகர்கள் சீண்டுவதும் என ஜெயிலர் படம் வந்தபோது பெரிய சண்டையை சமூக வலைத்தளங்களில் நடந்தது. ரஜினி எதை மனதில் வைத்து அப்படி சொன்னார் என்பதை அவரும் சொல்லவில்லை, விஜயும் இதை பற்றி எங்குமே பேசவில்லை. அதே நேரம் தனக்கு போட்டி என யாருமே இல்லை என்றே கூறினார். இதனிடையே லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது அன்று சொன்ன காக்கா கதைக்கு விளக்கம் அளித்தார். இதுபற்றி ரஜினிகாந்த் பேசுகையில், நான் கூறிய காக்கா கழுகு கதையை வேறு மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க. எனக்கும் விஜய்க்கும் ஏதோ போட்டி என்பது போல பேசுறாங்க. அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நடிகர் விஜய் என் கண்ணுக்கு முன்பு வளர்ந்த பையன். சின்ன வயசிலிருந்தே விஜயை பார்த்து வருகிறேன். விஜயை போட்டியாக நினைத்தால் அது எனக்கு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்காது. தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பின் போது விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் என்னிடம் வந்து, என்னுடைய பையன் படித்து வருகிறான், அவனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, படித்துவிட்டு நடிக்க வரட்டும், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று என்னிடம் வேண்டுகோள் வைத்தார். அப்போது நான் விஜயிடம் உங்களால் முடியுமா என்று கேட்டேன். அவரும் முடியும் என்றார். அதன் பிறகு விஜய் நடிப்பிற்கு வந்து உழைப்பால் உயர்ந்திருக்கிறார். தற்போது விஜய் நன்றாக நடித்து வருகிறார். தற்போது அரசியலுக்கு வரும் முயற்சி செய்து வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தற்போது விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகவும் கவலையாக உள்ளது. எனக்கு போட்டி நான் தான் என நடிகர் விஜயே குறிப்பிட்டிருக்கிறார். என் படத்துக்கு நான் தான் போட்டி என நானே கூறியிருக்கிறேன். விஜயை போட்டியாக நான் நினைத்தால் அது எனக்கு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்காது. அதே போல என்னை அவர் போட்டியாக நினைத்தால் அது அவருக்கும் மரியாதையாக இருக்காது. தயவு செய்து என்னுடைய மற்றும் அவருடைய ரசிகர்கள் காக்கா கழுகு கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது என் அன்பான வேண்டுகோள் என ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதைக்கு விளக்கம் அளித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.